வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1 10வது பார்க்க போகிறோம். A -5, B 1, 6 மற்றும் C 7, -4 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட ஒரு முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூச ஒரு வாளி தேவைப்படுகிறது எனில் கண்ணாடியின் முழு பகுதியையும் ஒரு முறை வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும்? இந்த சமுதாயமாக பார்க்க போகிறோம். 1/2 இன்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே போட்டுங்க. அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, ப்ளஸ் மைனஸாக மாறிடுச்சு, ப்ளஸ் மைனஸாக மாறிடுச்சு. மைனஸ் சிம்பிளில் -34, -28, -42, -20 இதெல்லாம் ஒரே குறியாக இருக்கிறதா கூட்டி அதே குறியை போட வேண்டும். +4 மட்டும் வேறு சிம்பிளில் இருக்குது. அப்போ இரண்டு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இப்போ 2 2 6 2 12 0 என்ன 60 கிடைக்குது? -60. எப்பயுமே சதுர அலகுகள் எதில் வராது? மைனஸில் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ப்ளஸில் மாற்றி போட்டுக்கங்க. 60 சதுர அலகுகள்னு. 6 சதுர அலகுகளுக்கு எவ்வளோ வாளி தேவைப்படுதான்? ஒரு வாளி. நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆன்சர் 60 சதுர அலகுகள். இங்கே சதுர அலகுகள், இங்கே சதுர அலகுகள்னு பார்த்துங்க. 1ஐயும் 60ஐயும் பெருக்கி எதால் வகுக்கணும்? 6ஆல் வகுக்கணும். 60 60/6, 6 6 5 60. அப்போ எத்தனை வாளிகள் தேவைப்படுகிறது? 10 வாளிகள் தேவைப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.